Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பரோட்டா கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி சால்னா, சிக்கன் சால்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் வீட்டில் இந்த சால்னா ப்ரிப்பேர் பண்ணாலும், நம்ம கடையில் பரோட்டா கூட தருவாங்க பார்த்தீங்களா சால்னா, அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வீட்டில் அந்தளவுக்கு வராது. நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் குழம்பு அந்த டேஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்துடும். கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா, மெயினாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது. அதை சேர்த்தா கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேயே ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் சிக்கன் ஒரு 1/4 கிலோ இருக்கும். இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சால்னா செய்யறதுக்கு சிக்கனை கொஞ்சம் இந்த மாதிரி எலும்போடு சேர்த்த மாதிரி வாங்கிக்கிங்க. அப்போ சால்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னாவை இன்றைக்கி நான் குக்கரில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 துண்டு அளவுக்கு நான் பட்டை போட்டிருக்கேன். ஒரு 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சால்னாவை நீங்கள் குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி குக்கர் இல்லைனா நீங்கள் நார்மல் பேனில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் இதில் காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா வந்து மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் புதினா சேர்க்கும் போது தான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதில் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு அது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே. இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம சிக்கன் மசாலா வருது பார்த்திங்களா, ஆச்சியில் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வரும். 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட் சொல்லிட்டு அதில் 5 ரூபா பேக்கெட் நான் 1 தான் போட்டிருக்கேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கடையில் வாங்கி சாப்பிட்றாம நல்லா காரமாக வேணும் 2 பேக்கெட்டாக போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் மசாலா சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் அந்த சிக்கன் மசாலாவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ல இந்த சிக்கன் மசாலாவும் ஒன்று. ஸோ இதை நீங்கள் சேர்க்கும் போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த சிக்கன் பீசஸ், அது இதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த செகண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அந்த ரோட்டு கடை சால்னாக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கடலை மாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கதால கொஞ்சம் சீக்கிரமாக திக்னஸ் ஆகிடும், உங்களுக்கு அடி பிடிச்சிரும் தண்ணி கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிட்டா. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சால்னா நீங்கள் செய்யும் போது மட்டும் தாளிக்கும் போது புதினா மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. இந்த கடலை மாவு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் சேர்த்துட்டா பக்கா அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த சிக்கன் சால்னாவோட டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே சிக்கன் வேகிற டைமில் நாம் இங்கே அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் கூட இந்த கசகசாவை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக உங்களுக்கு வராது. நீங்கள் இந்த கசகசாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வரும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சால்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போவே இந்த கசகசா ஊற வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அரைஞ்சி வரும். இப்போ இது நல்லா ஊறியாச்சு. நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை ஆட் பண்ணுறேன். கூடவே தேங்காய் பத்தை ஒரு 4 பத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த கசகசாவை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு நம்ம அரைச்சதால பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த பேஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈஸியாக
பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எம்டி சால்னா எப்படி செய்யுது சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து பர்ஃபெக்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட் அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா கொதிக்கும் போது தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு நல்லா வரும் உங்களுக்கு சால்னா. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொதிக்குது. வாசனை நல்லா கம கமன்னு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் செஞ்ச இந்த சால்னால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிங்க. இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த சால்னா சூப்பர் கோம்போவாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி பரோட்டா தான் செஞ்சுருக்கேன். நான் சொன்ன இந்த மெத்தட் படி அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்களும் இந்த சிக்கன் சால்னாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண எனக்கு மறந்துடாதீங்க.